Good evening, students. Next lesson, 8th lesson, microbes in human welfare. Microbes means they are made up of single-celled organisms. They are present only with the help of microscope. So it is called as microbes. Only see with the microscopic is called as microbes. They are present in human welfare. மனிதனோட நன்மைக்கு எந்தெந்த கிருமிகள் பயன்படுகிறது அப்படிங்கிறத படிக்கிறது தான் ஹியூமன் வெல்ஃபேர். மைக்ரோப்ஸ்னால் என்ன? கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகளுக்கு பேர் மைக்ரோப்ஸ். ஹியூமன் வெல்ஃபேர் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள், எந்தெந்த நுண்ணுயிரிகள் மனிதனுக்கு நன்மை செய்கின்றன, மனிதன் எப்படி அதை பயன்படுத்துகிறான் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். ஓகேங்களா? மனிதனுக்கு மிக அதிகமாக நன்மை செய்யக்கூடிய ஒரு மைக்ரோப்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் வந்து சாக்ரோமைசிஸ் செர்வியேசி. அதுக்கு பேர் சாக்ரோமைசிஸ் செர்வியேசி. இது ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பேக்கரியிலையும் பன்னு கேக் தயாரிக்கிறதுக்கும் பயன்படுகிறது. சரி, பன்னு கேக்கெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இதுதான் பயன்படுது. சாக்ரோமைசிஸ் செர்வியேசி அப்படிங்கிற பாக்டீரியா மனிதனுக்கு மிக அதிகமாக பயன்படுகிறது. இது ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. பேக்கரியில் பன்னு கேக்கெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இது பயன்படுது. இது போக இட்லிக்கெல்லாம் இது பயன்படும். அதை நம்ம கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? இதை பார்க்கலாம். மைக்ரோப்ஸ். வாட் ஆர் தி மைக்ரோப்ஸ்? மைக்ரோப்ஸ் ஆர் பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோவா, ஆல்கே, வைரஸ், வைராய்ட்ஸ் அண்ட் பிரியான்ஸ். இதெல்லாம் தான் மைக்ரோப்ஸ். இது பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோவா, ஆல்கே, வைரஸ், வைராய்ட்ஸ், பிரியான்ஸ். இதெல்லாம் தான் மைக்ரோஸ்கோப் எக்ஸாம்பிள். இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்ம மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க போகிறோம். சம் மேஜர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் சிஸ்டம் அண்ட் எர்த். பூமியில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? several microorganisms are beneficial. Some of the microorganisms are used for human welfare. So it is called as beneficial. ஒரு சில மைக்ரோ ஆர்கானிசம் மனிதனுக்கு நன்மை செய்யும் அண்ட் கான்ட்ரிபியூட் வித் ஹியூமன் வெல்ஃபேர். மனிதனுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய செயல்களை இது செய்யும். ஓகேங்களா? மைக்ரோப்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் எவ்ரிவேர். மைக்ரோப்ஸு பூமியில் எல்லா இடத்துலையும் இருக்குது. மைக்ரோப்ஸ் பூமியில் எல்லா இடத்துலையும் இருக்குது. இன் சாயில், வாட்டர், ஏர், வித்தின் பாடிஸ், அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ். இது மண்ணில் இருக்குது, தண்ணியில் இருக்குது, காற்றுல இருக்குது, தாவரத்தோட செல்லுக்குள்ளார இருக்குது, விலங்கோட அனிமல்ஸோட உடம்புக்குள்ளார வாழ்ந்துட்டுருக்கு. சரியா? மைக்ரோப்ஸ் எல்லா இடத்துலையும் வாழ்ந்துட்டுருக்கு. மைக்ரோப்ஸ் இன் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை கேன் க்ரோன் இன் நியூட்ரிட்டிவ் மீடியா ஃப்ரம் colonies which can be visibly unseen. இந்த பாக்டீரியாவும் ஃபங்கையும் ஒரு காலனியாக வளரும். சரிங்களா? பாக்டீரியாவும் ஃபங்கையும் ஒரு காலனின்னு நிறைய குரூப் ஆஃப் ஆர்கனிசம் ஒன்றா சேர்றதுக்கு பேர் தான் காலனிஸ். இந்த மாதிரி குரூப் ஆஃப் ஆர்கனிசம் ஒரு காலனியாக வாழும்போது நம்ம கண்ணில் பார்க்கலாம். சரிங்களா? இந்த பன்னு மேலே பூசணம் பூத்துருக்கு இல்லையா, கேக்கு மேலே பூசணம் பூத்துருக்கு, இதெல்லாம் வந்து ஃபங்கை. இதை நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு 1,00,000 ஃபங்கை ஒன்றா இருந்தால் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஒரு 1,00,000 பாக்டீரியா ஒன்றா இருந்தால் நம்ம கண்ணுக்கு அது தெரியும். ஓகேங்களா? இப்படி நம்ம பார்க்கலாம். ஒரு 1,00,000 அனிமல்ஸ் ஒன்றா இருந்தால் நம்ம பார்க்க முடியும். சம் ஆஃப் த மைக்ரோஸ் யூஸ்ஃபுல் டு ஹியூமன் வெல்ஃபேர் டிஸ்கஸ் ஹியர். ஒரு சில மைக்ரோ ஆர்கானிசம் மனிதனுக்கு நன்மை செய்யுது. அது எப்படின்னு சொல்லி நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த லெசன். மைக்ரோஸ் இன் ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வீட்டில் இருக்கக்கூடிய உபயோகப் பொருட்களில் என்னென்ன ஆர்கானிசம் பயன்படுகிறது. வீட்டோட உபயோகப் பொருட்கள் அப்படின்னா ஃபுட் ஐட்டம்ஸ். In everyday life, microbes and their products used in the preparation of idli. இட்லி யார் வச்சு தயாரிக்கிறாங்க? ஈஸ்ட் வச்சு தயாரிக்கிறாங்க. சரி, இட்லி, தோசை, சீஸ் அப்படின்னா பாலாடை கட்டி, கேர்டு தயிர், யோகாட்டுங்கிறது தயிர், தப்பு அப்படிங்கிறது ஒரு வகையான தயிர், ப்ரெட்டு, வினிகர், இதெல்லாம் மைக்ரோப்ஸ் தான் நம்ம தயாரிக்கிறோம். என்னென்னா இட்லி, தோசை, சீஸு, கேர்டு, யோகாட்டு, தப்பு, பிரெட்டு, வினிகர், இதெல்லாம் நம்ம எங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம்? ஃப்ரம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். சம் ஆஃப் த பாக்டீரியாஸ் யூஸ்டு ஃபார் ஹவுஸ்ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ் தட் ஆர் லாக்டோபேசில்லஸ் லாக்டிஸ், அசிடோபிலஸ் லாக்டிஸ், லாக்டோபேசில்லஸ் லாக்டிஸ், அசிடோபிலஸ் லாக்டிஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டிஸ். தீஸ் ஆர் த யூஸ்டு ஃபார் பாக்டீரியா இன் ஹவுஸ் ஹோல்ட். ஒரு சில பாக்டீரியா வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்திக்கிறோம். அது என்னன்னு சொல்லிப்பாரு. லாக்டோபேசில்லஸ் லாக்டிஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவும்
அசிடோபிலஸ் லாக்டிஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவும், லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவும், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டிஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவும் நம்ம வீட்டில் அதிகமாக பயன்படுத்துகிறோம். இந்த 3க்கு காமன் பேர் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இது லாக்டிக் ஆசிட் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் இது போய் உயிர் வாழும். அதனால் இந்த பேருக்கு பேர் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா, ஷார்ட் ஃபார்மில் லேப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? LABன்னு என்ன? லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா. லாக்டிக் ஆசிட் எங்கே இருக்கோ அதெல்லாம் இங்கே உயிர் வாழும். இட்ஸ் ப்ரீபயோட்டிக்ஸ்னா மனிதனுக்கு உபயோகம் தரும். விச் செக் ஆன் growth ஆஃப் பேத்தோஜெனிக் மைக்ரோப்ஸ் இன் ஸ்டொமக் அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி டைஜஸ்டிவ் ட்ராக்ட். இது வந்து நம்ம உடம்போட டைஜஸ்டிவ் ட்ராக்ட் எங்கெங்கே இருக்குது, குடல் பகுதி, ஸ்டொமக்கு, இங்கெல்லாம் உயிர் வாழும். நம்ம குடல் எந்தெந்த இடத்துக்கு அந்த இடத்துலையும் எல்லா இடத்துலையும் இது உயிர் வாழும். சரிங்களா? நம்ம குடல் எங்கெங்கே இருக்குது அங்கெல்லாம் இது உயிர் வாழும். டைஜஸ்டிவ் ட்ராக்ட், உணவு போகக்கூடிய இடங்கள் எல்லா இடத்துலையும் இது உயிர் வாழும் தன்மை கொண்டது. நெக்ஸ்ட் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா க்ரோஸ் இன் மில்க். இது எங்கெங்கெல்லாம் வளரும்னா பாலில் வளரும். கன்வெர்ட் டு கட், பால் தயிராக மாறுறது. தெர்பை டைஜஸ்டிங் மில்க் ப்ரோட்டீன். கேசின் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் பாலில் இருக்குது. அது திரவமாக இருந்தால் கட்டியை மாறிச்சுன்னா அதுக்கு பேர் தயிர் அப்படின்னு சொல்லி பேர். இந்த லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா க்ரோஸ் இன் மில்க், பாலில் வளரும். வளர்ந்துட்டு அது வந்து தண்ணியாக இருக்கிறது தயிராக மாற்றி கொடுக்கும். A small amount of curd added in fresh milk in starter, the inoculum contains millions of lactobacilli. நம்ம தயிர் பெற போடுறது தான் சொல்கிறாங்க. தயிர் எப்படி பெற போடுறாங்க? தயிரிலிருந்து கொஞ்சமே எடுத்து அந்த பாலை சூட வெட்டி வச்சு அந்த பாலில் ஒரு சின்னதாக ஒரு தயிர் பீஸ் எடுத்து உள்ளே போடுவாங்க. அது என்னென்னா லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா பேர் லாக்டோபேசிலை. அந்த லாக்டோபேசிலை எடுத்து நம்ம பாலில் போட்டோம்னா அந்த ஆயிரக்கணக்கான பாக்டீரியா, மில்லியன் கணக்கான பாக்டீரியா உருவாகி ஏனரோபிக் ரெஸ்பிரேஷன் பண்ணி அந்த திரவத்தன்மையில் இருக்கக்கூடிய கேசின் அப்படிங்கிற ப்ரோட்டீனை கட்டி ஆக்கிடும். அதுக்கு பேர் தான் தயிர். ஓகேங்களா? விச் அண்டர் த சூட்டபிள் டெம்பரேச்சர் லைக் +or- 40 °C. 40 °C தான் அது நல்லா வளரும். அதனால் 40 °C ஹீட் பண்ணி அதை உள்ளே போடணும். மல்டிப்ளை வித் கன்வெர்ட் மில்க் இன்டு கேர்ட். இதுதான் பாலை தயிராக மாற்றுகிறது. கேர்ட் இஸ் மோர் நியூட்ரியன் தென் தி மில்க். பாலை விட தயிர் அதிக ஊட்டச்சத்து நிறைந்தது. சரிங்களா? பாலை விட தயிர் என்பது அதிக ஊட்டச்சத்து. இட் கண்டெய்ன்ஸ் நம்பர் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட். ஆர்கானிக் ஆசிட் நிறையா இருக்குது. அண்ட் விட்டமின்ஸ் நிறைய ப்ரெசன்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஒரு டூயினோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஒரு உணவுப் பொருள். ப்ரீபயோட்டிக்ஸ்னு என்ன? ஒரு உணவுப் பொருள். இது வந்து மனிதனுக்கும் உயிரினங்களுக்கும் ஊட்டச்சத்து தரக்கூடிய ஒரு பொருளுக்கு பேர் ப்ரீபயோட்டிக்ஸ். இட் இஸ் ஏ காம்பவுண்ட் இன் ஃபுட். இது ஒரு உணவுப் பொருள். இட் இன்டியூஸ் த க்ரோத் ஆஃப் ஆக்டிவிட்டி ஆஃப் பெனிஃபிஷியல் மைக்ரோ. இது நன்மை செய்யும் பாக்டீரியாவை இது அதிகமாக வளர வைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து மனிதனோட உடம்புக்கு உள்ளார வாழக்கூடிய ஒரு பொருள், ஒரு உயிரினம். சரிங்களா? ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு என்னென்னா, மனிதனோட உடம்புக்குள்ளே வாழக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு பேர் ப்ரோபயோட்டிக்ஸ். தே ஆர் லிவ் இன் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன்ஸ்டன்ட் த ப்ரொவைட் த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வென் இஸ் கன்சியூம்ட். இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஜெனரலி பை இம்ப்ரூவிங் ரிஸ்டோரிங் த கட் ஆஃப் ஃப்ளோரா. இது பெரும்பாலும் எங்கே இருக்குன்னா நம்முடைய உணவு குழல் பகுதியில் இது இருக்குது. சரிங்களா? ப்ரோபயோட்டிக்ஸ்னால் என்ன? ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். சரியா? இது வந்து நம்மளுடைய உணவு குழாய் பகுதியில் இது வாழ்ந்துட்டுருக்கு. குடலுக்குள்ளார, இன்டெஸ்டைனுக்குள்ளார, ஸ்டொமக்குள்ளார இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்துட்டுருக்கு. எக்ஸாம்பிள் வந்து எசரியா கோலை அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா நம்ம உணவு குழாய்க்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கு. சரியா? அது வந்து நம்முடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு யோகர்ட்னு என்ன? தயிர். கடையில் விற்கிறாங்க இல்லையா, அந்த தயிருக்கு பேர் யோகர்ட். யோகர்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை பாக்டீரியல் ஃபெர்மெண்டேஷன். பாக்டீரியா மில்கை வந்து நொதித்தல் முறையில் தான் இந்த யோகர்ட் தயாரிக்கிறாங்க. சரிங்களா? அந்த பால் எடுத்து சூடு பண்ணி அந்த பாக்டீரியாவை எடுத்து உள்ளே போட்டு ஏனரோபிக் ரெஸ்பிரேஷன் பண்ணோம்னா அந்த பால் தயிராக மாறும். அதுக்கு பேர் யோகர்ட். அண்ட் லாக்டிக் ஆசிட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை பை ப்ராடக்ட். இதில் லாக்டிக் ஆசிட் அப்படிங்கிற ஆசிட்டு பை ப்ராடக்டாக உருவாகும்.
நம்ம தயிர் பெற போடுறப்ப பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு தண்ணி நிற்கும். இந்த தண்ணி எடுத்து குடிச்சு பாருங்கள், அதுதான் லாக்டிக் ஆசிட். ஓகேங்களா, டைலூட்டட் லாக்டிக் ஆசிட். அது லைட்டாக புளிப்பு சுவையோடு இருக்கும். தயிர் கதையில் ஒரு தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதுதான் பை ப்ராடக்டாக லாக்டிக் ஆசிட் கிடைக்கும். இந்த லாக்டிக் ஆசிட் எடுத்து வேறு என்னத்துக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. மைக்ரோ ஆர்கானிசம் சச்சஸ் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் தெர்மோஃபிலஸ் அப்படின்னு ஒரு பாக்டீரியா இருக்குது. ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் தெர்மோஃபிலஸ் அண்ட் லாக்டோபேசில்லஸ் பல்காரிகஸ் அப்படின்னு ஒரு பாக்டீரியா இருக்குது. இந்த 2 பாக்டீரியா இதுக்கு பயன்படும். லாக்டோபேசில்லஸ் பல்காரிஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் தெர்மோஃபிலஸ். coagulate the milk protein, convert into lactose and milk and lactic acid. coagulateனா உறைய வைக்கிறது, கட்டியாகிறது. மில்க்கு கட்டியாக்கிட்டு அந்த லாக்டோஸை மாற்றி இந்த லாக்டிக் ஆசிட்டாக மாற்றிடுது. ஈஸ் ஃப்ளவர் யோகட் இஸ் டியூ டு அசிட்டால்டிகைடு. அதுக்குள்ளார அசிட்டால்டிகைடு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது, அதுதான் இப்படி கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா, அசிட்டால்டிகைடு அப்படிங்கிற ஒரு பொருள் தான் அப்படி கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட் சீஸ்னா என்ன? பாலாடை கட்டி. சீஸ்னா என்ன? பாலாடை கட்டி. இட் இஸ் எ டைரி ப்ராடக்ட் ப்ரொடியூஸ்ட் இன் எ வைடு ரேஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ். இது பல வேறுபட்ட ஃப்ளவர்ஸில் வருது. டெக்ஸ்டியூர்ஸ் பெர்ஃபார்ம் தி கோயகுலேஷன் ஆஃப் மில்க் ப்ரோட்டீன் கேசின். மில்க் ப்ரோட்டீன் கேசின் வந்து உறைய வைக்கிறதுனால நமக்கு பாலாடை கட்டி வருது. டியூரிங் சீஸ் ப்ரொடக்ஷன் மில்க் இஸ் யூஸ்வலி ஆசிடிஃபைடு and enzyme rennet is added to cause coagulation. இது ப்ரிப்பேர் பண்ணுறப்ப என்ஜைம் ரென்னட் என்ஜைம்னு ஒரு என்ஜைம் இருக்குது. அந்த என்ஜைம் எடுத்து உள்ளே போட்டோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கேஷின் அப்படிங்கிறது கேஷினோஜனாக மாறிடுது. மாறுறப்ப இது கோயாகுலேஷன் ஆகுது. மில்கோட அமிலத்தன்மை அதிகமாகி கோயாகுலேஷன் ஆகுது. The solids are separated and pressed to form cheese. இந்த கட்டியான ஒரு பொருளை எடுத்து நம்ம பேக்கப் பண்ணி வச்சோம்னா அதுக்கு பேர், அழுத்தி பேக்கப் பண்ணால் அதுக்கு பேர் சீஸ். அப்படின்னா பாலாடை கட்டி. ஓகேங்களா, பாலாடை கட்டி, வெண்ணெய், இந்த மாதிரியெல்லாம் இதில் வரும். சரி, சீஸ்னால் அதாவது வெண்ணெய் அப்படிங்கிறது வரும், பாலாடை கட்டி அப்படின்னு சொல்லி வரும். பாலாடை கட்டியிலிருந்து தான் பெரும்பாலும் வெண்ணெய் எடுக்கிறாங்க. வீட்டில் வந்து இந்த தயிரை வந்து மோராக்கி வெண்ணெய் எடுக்கிறாங்க. ஆனால் லெபார்ட்டரியிலேருந்து பாலாடை கட்டியிலிருந்து வெண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. Most of the cheese is made from starter bacteria, lactobacillus or streptococcus. lactobacillus and streptococcus இந்த 3 பாக்டீரியானால தான் மேக்ஸிமம் நடைபெறுது. lactobacillus, streptococcus இந்த 3 பாக்டீரியா இதுக்கு பயன்படுகிறது. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. எந்தெந்த பாக்டீரியா எந்த இதுக்கு பயன்படுதுன்னு சொல்லி 1 மார்க் கேட்பாங்க, பார்த்து. நெக்ஸ்ட் பன்னீர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பன்னீர். காட்டேஜ் சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இஸ் எ ஃப்ரெஷ் சீஸ் காமன்ஸ் இன் சவுத் ஏசியா. இதுதான் பெரும்பாலும் தென்னிந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஸ்பெஷலி இன் இந்தியா. இந்தியாவில் சவுத் ஆசியாவிலே இது ஃபேமஸ், இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ். இட் இஸ் மேட் கர்லிங் ஆஃப் மில்க் வித் லெமன் ஜூஸ். பாலோட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடுவாங்க. அண்ட் வினிகர் அண்ட் அதர் எடிபிள் ஆசிட்ஸையும் உள்ளே ஆட் பண்ணுவாங்க. வினிகர் ஆட் பண்ணுவாங்க, சாப்பிடக்கூடிய ஆசிட்ஸு, லெமன் ஜூஸ் இதெல்லாத்தையும் பாலில் கலந்து. லார்ஜ் ஹோல்ஸ் இன் ஸ்விஸ் சீஸ் டியூ டு திஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பை தி பாக்டீரியம் ப்ரோபியோனியோபாக்டீரியம் செர்மானி. ப்ரோபியோனிபாக்டீரியம் செர்மியானி அப்படிங்கிற பாக்டீரியா இதுக்கு பயன்படுகிறது. இது பண்ணிங்கன்னா இதுக்குள்ளார நிறைய பப்புள்ஸ் வரும். சரியா, ஹோல்ஸ் நிறைய உருவாகும். ஏன்னா அதுக்குள்ளே கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வெளியில் வரும். அந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் உள்ள ஹோல்ஸ் போட்டு அப்படி தான் பன்னீர் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. நெக்ஸ்ட்டு தஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து ப்ரிப்ரேஷன் ஆஃப் இட்லிஸ் அண்டு தோசாஸ் இஸ் ஃபெர்மெண்ட்லி பை தி பாக்டீரியம் லியூகோனாஸ்டாக் மீசன்ட்ரியோட்ஸ் அப்படிங்கிற பாக்டீரியா இதுக்கு பயன்படுகிறது. தஃப் அப்படின்னா மாவு. தஃப்னா என்ன? தோசை மாவு, இட்லி மாவு, இந்த மாவுக்கு பேர் தான் தஃப் அப்படின்னு சொல்லி பேர். இது வந்து இட்லி சுடுறதுக்கும் தோசை சுடுறதுக்கும் பயன்படுகிறது. இது வந்து லியூகோனாஸ்டாக் மீசன்ட்ரியோடிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா இதுக்கு பயன்படுகிறது. வேறஸ் தஃப் இஸ் யூஸ்டு தி பிரெட் மேக்கிங். இது வந்து கேக்கு தயாரிக்கிறதுக்கு, ரொட்டி தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இதுக்கு வந்து சாக்ரோமைசிஸ் செர்வியேசி அப்படிங்கிற ஈஸ்ட் இதுக்கு பயன்படுகிறது.
இதுக்கு வந்து பேக்கரி ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி பேர். இது 1 மார்க்கில் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. பேக்கரி ஈஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருமிக்கு பேர் என்னென்னா சாக்ரோமைசிஸ் செர்பியேசி அப்படிங்கிற கிருமி தான் பேக்கரி ஈஸ்ட் அப்படிங்கிற ஈஸ்ட்டாக பயன்படுகிறது. இது வந்து ரொட்டி சுடுறதுக்கு பயன்படுகிறது. ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் குளுக்கோஸ் மெயின்லி ஃபார்ம் எத்தில் ஆல்கஹால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி லீவிங் தி தக். இதில் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எத்தில் ஆல்கஹால் அப்படிங்கிற பொருளும் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு பொருளும் இதுக்குள்ளார இருக்குது. என்ன பண்ணுவோம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா இந்த மாவை எடுத்து நல்லா பிணைச்சிட்டு அதுக்குள்ளே சாக்ரோமைசிஸ் செர்வியேசி உள்ளே போட்டு அந்த பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்கன்னா இந்த ஈஸ்ட் வந்து ஏனரோபிக் ரெஸ்பிரேஷன் பண்ணும். ஏனரோபிக் ரெஸ்பிரேஷன் பண்ணுறப்ப CO2 வெளியில் வரும். CO2 வெளியில் வர்றப்ப அந்த மாவு பெரிய கேக்கு மாதிரி புஷ்ஷுன்னு வந்துடும். ஓகேங்களா? அந்த கேக்குக்குள்ளார நிறைய ஹோல்ஸ் வரும் இல்லையா? நம்ம கேக் சாப்பிட்ற உள்ளுக்குள்ளே நிறைய ஹோல்ஸ் வருது இல்லையா? அந்த ஹோல்ஸுக்குள்ளே என்ன கேஸ் இருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த லீவனிங் ஆஃப் தக். இதுதான் அந்த மாவு கேக்காக மாறுறதுக்கு காரணம். which leaven duff is baked, both carbon dioxide and ethyl alcohol evaporate and making bread porous and soft. இப்படி உள்ளே வச்சிட்டோம்னா அப்படியே உள்ளுக்குள்ளே கார்பன் டை ஆக்சைடும் எத்தில் ஆல்கஹாலும் இருக்கும். அதை வந்து அந்த பாத்திரத்தை ஓப்பன் பண்ணுறப்ப இந்த கார்பன் டை ஆக்சைடும் எத்தில் ஆல்கஹாலும் எவாபரேட் ஆகி வெளியில் போயிடும். அது இருந்த இடமெல்லாம் சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கும். அப்படி தான் நமக்கு கேக் உருவாகுது. கேக்குக்குள்ளார பஞ்சு மாதிரி நிறைய ஹோல்ஸ் இருக்குது இல்லையா? அந்த ஹோல்ஸ்க்கெல்லாம் காரணம் உள்ளே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடும் எத்தில் ஆல்கஹாலும். அந்த பாக்ஸு இந்த மூடி வச்சுருக்கிற பாத்திரத்தை ஓப்பன் பண்ணோம்னா அந்த கார்பன் டை ஆக்சைடும் எத்தில் ஆல்கஹாலும் எவாபரேட் ஆகி வெளியில் போகுது. வெளியில் போன முன்னாடி இந்த கேக் ரொம்ப சாஃப்டாக மிருதுவாக வந்துடும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்த டாபிக் சிங்கிள் செல் ப்ரோட்டீன். சிங்கிள் செல் ப்ரோட்டீன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா ப்ரோட்டீனை சிங்கிள் செல் ஆர்கானிசம்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேர் சிங்கிள் செல் ப்ரோட்டீன். ப்ரோட்டீனை சிங்கிள் செல் ஒரு சில சிங்கிள் செல் ஆர்கானிசமில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். அதை எடுத்து சாப்பிட்டு நம்ம ப்ரோட்டீனை உடம்புல வாங்கிக்கிறதுக்கு பேர் சிங்கிள் செல் ப்ரோட்டீன். சிங்கிள் செல் ப்ரோட்டீன் ரெஃபர்ஸ் டு தி எடிபிள் யூனிசெல்லுலர் மைக்ரோ ஆர்கானிசம். எடிபிள்னா என்ன? சாப்பிட்றது. மைக்ரோ ஆர்கானிசத்தை சாப்பிட்டு அதன் மூலிமா உடம்புல ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டு அதுக்கு பேர் சிங்கிள் செல் ப்ரோட்டீன். எக்ஸாம்பிள் ஸ்பைருலினா அப்படிங்கிறதையும் ப்ரோட்டீன் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் பியூர் அண்ட் மிக்ஸ்டு கல்ச்சர்ஸ் ஆஃப் ஆல்கே, ஈஸ்ட், ஃபங்கை, பாக்டீரியா. ஒரு சில ஆல்கையில், ஒரு சில ஃபங்கையில், ஒரு சில ஈஸ்டில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை சாப்பிட்டு நம்ம உடம்புக்குள்ளார ப்ரோட்டீனை வாங்கிக்கிறதுக்கு பேர் சிங்கிள் செல் ப்ரோட்டீன். It may be used to integrate to the sustainable for the protein-rich foods suitable for the human consumption and animal feed. இது மனிதனோட உணவுலையும் வச்சுக்கலாம். அந்த கடல் பாசிகளில் சாப்பிட்றாங்க இல்லையா? கடல் உணவுகள் இதெல்லாம் இப்படி தான் சாப்பிட்றாங்க. இது வந்து மனிதனோட உணவுக்கும் பயன்படுத்திக்கலாம், ப்ளஸ் கால்நடை தீவனங்களுக்கும் பயன்படுத்திக்கலாம். அனிமல் ஃபீடுக்கு நம்ம இதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகேங்களா? இதுதான் சிங்கிள் செல் ப்ரோட்டீன்ஸ். இது ஒரு 3 மார்க்கில் கேட்பாங்க, முக்கியமாக கேட்பாங்க. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ். தொழிற்சாலைகளில் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் எப்படி பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொழிற்சாலைகளில் இந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத இப்போ இதில் பார்க்கலாம். பாருங்கள், மைக்ரோப்ஸ் ஆர் யூஸ்டு டு சிந்தசைஸ் தி நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் லைக் வேல்யூபிள் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். மனிதனுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய நிறையா ஆர்கானிசம்ஸ் இதில் உற்பத்தி பண்ணலாம். ப்ராடக்ட்ஸ் லைக் பீவரேஜ் அப்படின்னு என்ன? பானங்கள், குளிர்பானங்கள், ஜூஸு, சாஸு, தக்காளி ஜாஸு இப்படி சொல்கிறாங்க இல்லையா? ஜூஸு, ஆப்பிள் ஜூஸு, ஆரஞ்சு ஜூஸு, இதெல்லாம் குளிர்பானங்கள். சரியா? ஸ்ப்ரைட்டு, கோகோகோலா, பெப்சி எல்லாம். ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு என்ன? மருந்துகள், மருந்துகள், மாத்திரை மருந்துகள். ஆர்கானிக் ஆசிட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், விட்டமின்ஸ், பயோஃபியூல்ஸ், உயிர் எரிபொருள்கள், சிங்கிள் செல் ப்ரோட்டீன்ஸ், என்ஜைம்ஸ், ஸ்டீராய்ட்ஸ், வேக்சின்ஸ், ஃபார்மகோட்டிக்கல் ட்ரக்ஸ். இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறதுக்கு மைக்ரோ ஆர்கானிசம் பயன்படுகிறது. என்னென்னா ஃபார்மகோட்டிக்கல்னா என்ன? மாத்திரை மருந்து தயாரிக்கிறது. வேக்சின்னா தடுப்பு மருந்து. ஸ்டீராய்டுனா ஸ்டீராய்டு போதைப் பொருட்கள். என்ஜைம்ஸ்னால் என்ஜைம் நமக்கே தெரியும். சிங்கிள் செல் ப்ரோட்டீன்ஸு, பயோஃபியூல் உயிரி எரிபொருள், விட்டமின்ஸு, மினரல்ஸு, அமினோ ஆசிட்ஸு, ஆர்கானிக் ஆசிட்டு, ஆன்டிபயோட்டிக் மருந்து மாத்திரை, பீவரேஜ் குளிர்பானங்கள் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இந்த மைக்ரோப்ஸ் பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு தே ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து தொழிற்சாலைகளில் உருவாக்குறாங்க.
Production of large scale of growing microbes is very large well is called fermenters. இவ்வாறு இந்த கிருமிகள் எல்லாம் பெரிய டேங்கில் வச்சு வளர்த்துவாங்க, அதுக்கு பேர் ஃபெர்மெண்டார்ஸ். ஓகேங்களா? இந்த கிருமிகளை பெரிய டேங்கில் வச்சு வளர்த்துவாங்க, அதுக்கு பேர் என்ன? ஃபெர்மெண்டார்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். அந்த டேங்குக்கு பேர் ஃபெர்மெண்டார்ஸ். ஃபெர்மெண்டார் இஸ் ஏ பயோரியாக்டர் க்ளோஸ்டு வெசல்ஸ். இது எப்படி இருக்கும்? க்ளோஸ் ஆகிருக்கு. வித் அடிக்குவேட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஏரேஷன். அதுக்கு தேவையான அளவு காற்று உள்ளே கொடுத்துருப்பாங்க. அகைடேஷன் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக உள்ள ஒரு சில பொருள் ஆட் பண்ணுவாங்க. டெம்பரேச்சர்னா வெப்பம். pH கண்ட்ரோல். அண்ட் ட்ரெயின் ஓவர்ஃப்ளோ வென்ட் டு ரிமூவ் த வெஸ் வாட்டர் பயோமாஸ் அண்ட் கல்ச்சர்டு மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் வித் தேர் ப்ராடக்ட்ஸ். உள்ள உற்பத்தி ஆகக்கூடிய பொருளை ஈஸியாக வெளியெடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே கலந்தது தான் ஃபெர்மெண்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு பொருள், ஒரு டேங்கு. அதில் வந்து மைக்ரோ ஆர்கானிசம், மனிதனுக்கு உபயோகப்படக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாத்தையும் நம்ம அதில் ஈஸியாக க்ரோத் பண்ணி வளர்த்தி கொள்ளலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன். ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் மருந்து மாத்திரைகள். ஓகேங்களா? ஆன்டின்னு என்ன? ஆன்டி அப்படின்னா ஆப்போசிட்னு அர்த்தம். ஆப்போசிட். பயோட்டிக்னா உயிருள்ள பொருள், லிவிங் ஆர்கானிசம். லிவிங் ஆர்கானிசத்தை கொல்லக்கூடிய பொருளுக்கு பேர் ஆன்டிபயோட்டிக். அவ்வளோதான். ஓகேங்களா? யாருன்னு நம்மள இல்லை, மைக்ரோ ஆர்கானிசத்தை கொல்லக்கூடிய ஒரு பொருளுக்கு பேர் ஆன்டிபயோட்டிக்ஸ். அதுதான் மருந்து மாத்திரைகள். ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ்டு பை மைக்ரோ ஆர்கானிசம் விச் இஸ் கேன் கில் ஆர் growth ஆஃப் அதர் டிசீஸ் காசிங் மைக்ரோஸ் ஈவன் லோ கான்சன்ட்ரேஷன். ஆன்டிபயோட்டிக்னு ஒரு டெஃபினிஷன் இருக்குது, இது ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்க. என்னென்னா ஆன்டிபயோட்டிக் வந்து லோ கான்சன்ட்ரேஷனில் தான் இருக்கணும். எவ்வளோ இருக்கணும்? ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்கணும். இது வந்து ஒரு நோய் கிருமியை கொல்லக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கணும். நோய் கிருமியை கொல்லக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லிப்போம். ஆன்டிபயோட்டிக் மீன்ஸ் எகெயின்ஸ்ட் லைஃபுக்கு எதிராக இருக்கும். சரியா? உயிர் வாழ விடாது. மைக்ரோ ஆர்கானிசத்தை உயிர் வாழ விடாது. அதாவது நமக்கு உடம்புக்குள்ளே கிருமி இருக்குன்னா அந்த ஆன்டிபயோட்டிக் நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா என்ன ஆகணும்? அந்த கிருமி உள்ளே சாகணும். அதுக்கு பேர் தான் ஆன்டிபயோட்டிக். ஓகேங்களா? அந்த கிருமி செத்தாக தான் அதுக்கு பேர் ஆன்டிபயோட்டிக். இது வந்து ஸ்மால் கான்சன்ட்ரேஷன் அளவில் தான் இருக்கணும். எவ்வளோ இருக்கணும்? ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டியில் தான் இருக்கணும். அதை எடுத்து சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கிருமிகளை கொள்ளணும். அதுக்கு பேர் தான் எகெயின்ஸ்ட் லைஃப் அப்படின்னு சொல்லி பேர். ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் யூஸ்டு டு ட்ரீட் த டிசீஸ் சச்சஸ். இதெல்லாம் எதுக்கு பயன்படுகிறது? நோய் வந்துருச்சுன்னா அந்த நோயை வந்து குணப்படுத்துறதுக்கு பயன்படுகிறது. என்னென்ன நோய்னா பிளேக் டிசீஸ், மெனிஞ்சிட்டிஸ் அப்படின்னா மூளைக்காய்ச்சல், டிப்தீரியா தொண்டை அடைப்பான், சிபிலிஸ் நோய், லெப்பரசி தோல் நோய், டியூபர்குலோசிஸ் டிபி நோய், இதெல்லாம் குணப்படுறதுக்கு இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் பயன்படுகிறது. ஓகேங்களா? ஆன்டிபயோட்டிக்ஸ்னு என்ன? அதாவது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற கிருமியை கொல்லக்கூடிய மருந்துக்கு பேர் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிப்பேன். இது என்னென்ன மருந்துகள்லாம் பயன்படுத்துகிறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னென்ன நோய்கள்லாம் பயன்படுத்துகிறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிளேக் நோய், மூளைக்காய்ச்சல் நோய், டிப்தீரியா தொண்டை அடைப்பான், சிபிலிஸ் நோய், தோல் நோய், டியூபர்குலோசிஸ் டிபி, இந்த நோய்கள்லாம் பயன்படுகிறது. செல்மான் வாக்ஸ்மேன் discovered the streptomycin was the first term antibiotic in 1943. முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆன்டிபயோட்டிக் ஸ்ட்ரெப்டோமைசின். ஓகேங்களா? முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆன்டிபயோட்டிக் ஸ்ட்ரெப்டோமைசின். இதை வந்து கண்டுபிடிச்சவர் செல்மான் வாக்ஸ்மேன். இது கண்டுபிடிச்சவர் யார்? செல்மான்ஸ் வாக்ஸ்மேன். இது 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆன்டிபயோட்டிக் எது? ஸ்ட்ரெப்டோமைசின். இது ஒரு 1 மார்க்கு. இது யார் கண்டுபிடிச்சாங்க? செல்மான் வாக்ஸ்மேன். இது 1 மார்க்கில் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆன்டிபயோட்டிக் ஸ்ட்ரெப்டோமைசின். எந்த வருஷம் கண்டுபிடிச்சார்? 1943. யார் கண்டுபிடிச்சாங்க? செல்மான் வாக்ஸ்மேன். ஓகேங்களா? while working on ஸ்டெபைலோகாக்கை பாக்டீரியா, இவர் வந்து ஸ்டெபைலோகாக்கை வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு observed the green mold growing in one of his unwashed culture plates around the vast Staphylococci would not grow. அதாவது இவர் வந்து இதுக்கு அடுத்து இன்னொரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சு சொன்னார். அவர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் பேர்
அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாரு. இவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, ஸ்டெபைலோகாக்கை பாக்டீரியா வந்து கல்ச்சர் டிஷ்ஷில், அதாவது ஃபங்கை இருந்துச்சுன்னா அதில் வந்து ஸ்டெபைலோகாக்கை அப்படிங்கிற பாக்டீரியா நாட் க்ரோ, அது வளராது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா. ஸ்டெபைலோகாக்கை வந்து கல்ச்சர் பிளேட்ஸில் ஒரு அன்வாஷ்டு கல்ச்சர் பிளேட்டில் ஒரு சில இடத்துல மட்டும் வளராது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோன்னாரு. அது என்னன்னு சொன்னான்னு சொல்லி நம்ம அப்புறமா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். லெட் அஸ் மீட் நெக்ஸ்ட் டாபிக்.